புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 3 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றிற்கு செல்லும் வழியில் முத்திரையப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த உமாபதி என்பவர் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கம்பெனியின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் ஒரு குண்டு தொழிற்சாலை கூரை மீதும் மற்றொன்று தொழிற்சாலை முன்பக்க சுவற்றின் மீது வீசப்பட்டதில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கம்பெனியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் 3 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி செல்வது பதிவாகியுள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அகரம் புதுநகரை சேர்ந்த சிறுவன் மற்றும் கோனேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் வெடிகுண்டு வீசியது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள 3 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.